மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார். அதனால்தான் அவரு இந்த கூட்டணியை பற்றி வெளியில பேசாமலே இருக்கிறாரு, விமர்சிக்காமல் அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு காங்கிரசுக்கு திமுக விட்டா வேற யாரு கூட போனாலும் அழிவுதான். காங்கிரஸ பலப்படுத்துறதுக்கு, அவங்களுடைய அடிமட்ட கிளைகளை பலப்படுத்துவதற்கு காங்கிரஸ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சசிகாந்த் செந்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த வேலையை கடுமையாக முயற்சி செய்துட்டு இருக்கிறார். அதை வலுப்படுத்தாமல் எங்களுக்கு சீட்டை கொடுங்க, அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது. இன்னைக்கு நான் கண்கூடாக பார்த்தேன். இப்ப எஸ்ஐஆர் நடக்குது இல்ல, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில், எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த எல்லா இடத்துலயும் பிஎல்ஏ போடல. பூத் லெவல் ஏஜென்ட் காங்கிரஸ்ல எல்லா இடத்துலயும் போட முடியல. போட்ட இடங்கள்லயும் அவங்க எதுவும் வேலை செய்யல. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தீவிரமாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்முயற்சியில நடந்தது. அப்படி இருக்கும்போது ஆட்சியில் பங்கு, கூடுதல் சீட்டுன்னு கேட்டு ஒரு கூட்டணியை பிரிப்பதோ பிளப்பதோ, அதற்காக குரல் கொடுப்பதோ மிகப்பெரிய தவறாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்துராதுன்றதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கடைசி கட்டமாக ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பேசி சுமூகமாக ஒரு தீர்வு வரும்.